கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். யார் யாருக்கு என்னென்ன பணிகள் கொடுக்கப்பட்டுள்ளது? ராஜகுமரன், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழக முதலமைச்சர் இன்று கரூர் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தோருடைய குடும்பத்தினரில் ஏறக்குறைய ஒரு 32 குடும்பத்தினர் வரை பலனடையக்கூடிய விதமாக இந்த இழப்பீடு, அவர்களுக்கான அரசு துறை பணி எல்லாம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது மொத்தமாக 31 பேருக்கு நேரடியாக அரசு சார்பில் பணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சிலருக்கு இளநிலை உதவியாளர் என்ற அளவில் ஜேஏ போஸ்டிங் அளவு கூட பணியிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். மேலும் சிலருக்கு, அதாவது அரசு பணி வேண்டாம் என்று சொல்லிய குடும்பத்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். அரசு பணியை பொறுத்தவரை 31 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஆனந்த ஜோதி என்பவருக்கு இளநிலை உதவியாளராக பள்ளி கல்வித்துறையில் பொறுப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று நிவேதா என்பவருக்கும் பள்ளி கல்வித்துறையிலே இளநிலை உதவியாளர் பொறுப்பு பணி வழங்கப்பட்டிருக்கின்றது. கலைச்செல்வி என்பவருக்கு கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவர் அலுவலக உதவியாளராக மாவட்ட வருவாய் பிரிவில் அவருக்கான பணியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சதீஷ்குமார் என்பவருக்கும் அலுவலக உதவியாளராக மாவட்ட வருவாய் பிரிவில் கரூர் மாவட்டத்தில் அந்த பணியிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். விமல் என்பவருக்கும் மாவட்ட வருவாய் பிரிவிலே அலுவலக உதவியாளர் என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கப்பட்டிருக்கின்றது. சங்கதி என்பவருக்கு தான்தோன்றிமலையைச் சேர்ந்தவருக்கு இளநிலை உதவியாளராக பள்ளி கல்வித்துறையிலே பணி வழங்கப்பட்டிருக்கின்றது. ரகுநாதன் என்பவருக்கு அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசின் சார்பிலே இரவு காவலர் என்ற அடிப்படையில் பணி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. செல்வராணி என்பவருக்கும் மாவட்ட வருவாய் பிரிவில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. திவ்யா என்பவருக்கு பள்ளி கல்வித்துறையிலே இளநிலை உதவியாளர் என்ற பணியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணசாமி என்பவருக்கும் பள்ளி கல்வித்துறையிலே இளநிலை உதவியாளர் பணியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மோனிஷா என்பவருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலே இளநிலை உதவியாளர் என்ற பதவி கருணை அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. சந்திரகலா என்பவருக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலே இளநிலை உதவியாளர் பணியிடமும், மகாலட்சுமி என்பவர்களுக்கு காவல்துறையிலே இளநிலை உதவியாளர் என்ற பணியிடமும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தனலட்சுமி என்பவருக்கும் காவல்துறையில் இளநிலை உதவியாளர் பணியிடமும், முருகன் என்பவருக்கு கரூர் மாவட்ட அளவில் அலுவலக உதவியாளர் என்கின்ற ஒரு அரசு துறை பணியிடமும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பதிவுத்துறையிலே பிரபாகரன் என்பவருக்கு இளநிலை உதவியாளர் என்ற பணியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஷர்மிளா என்பவருக்கும் இளநிலை உதவியாளராக பதிவுத்துறையில் கரூர் மாவட்ட அளவில் அந்த பணியிடத்தில் ஒதுக்கி இருக்கின்றார்கள். சந்தியா என்பவருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலே இளநிலை உதவியாளர் பணி, அஸ்வின் குமரன் என்பவருக்கும் இளநிலை உதவியாளராக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலே பணியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சுதன் என்பவருக்கு கரூர் மாவட்ட அளவிலே அலுவலக உதவியாளர் என்ற பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அகிலா என்பவருக்கு மாவட்ட வருவாய் பிரிவில் அலுவலக உதவியாளர் என்ற பொறுப்பு பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. குணசேகர் என்பவருக்கு பேரூராட்சிகள் துறையிலே இளநிலை உதவியாளர் பணியிடமும், ஜெயபிரகாஷ் என்பவருக்கு ஊரக வளர்ச்சி துறையிலே இளநிலை உதவியாளர் பணியிடமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நிவேதிதா என்பவருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலே இளநிலை உதவியாளர் என்ற பணியிடமும், அதே போன்று தீபலட்சுமி என்பவருக்கும், மல்லிகா என்பவருக்கும், பிரபாகரன் என்பவருக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இளநிலை உதவியாளர் என்ற பணியிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு சிலருக்கு அவர்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையிலே இரவு காவலர் என்ற அடிப்படையில் பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் இரவு காவலர் பணியிடம் கூட ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஜோதி என்பவருக்கு, பிரியதர்ஷினி என்பவருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலே இளநிலை உதவியாளர், சக்திவேல் என்பவருக்கு பள்ளி கல்வித்துறையிலே இளநிலை உதவியாளர், யோகேஸ்வரன் என்பவருக்கு அரசு சார்பிலே இரவு காவலர் என்கின்ற அடிப்படையில் அரசின் பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். சாந்தி என்பவருக்கு ரூபாய் 10 லட்சம் கருணை தொகையாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 32 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு பணியிடம் ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அதில் 31 பேருக்கு நேரடியாக அரசு பணியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிலருக்கு கல்வி தகுதியின் அடிப்படையிலே அந்த அரசு சார்பில் நடத்தப்படக்கூடிய மாணவர்களுக்கான விடுதிகளின் இரவு காவலர் பணியிடம் தொடங்கி இளநிலை உதவியாளர், குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் பலருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கின்றது. கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு கரூரில் வேலை கொடுத்திருக்கின்றார்கள். ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்திலேயே அரசு பணி கிடைக்கக்கூடிய விதமாக இளநிலை உதவியாளர் என்கின்ற ஒரு குரூப் 4 பணியிடம் வரை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது.
இந்த நியமனங்கள் அனைத்துமே உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் தற்காலிகமாக இது போன்ற அரசு பணி நியமனங்களை மேற்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவு இது குறித்த வழக்கில் வரும் பொழுது இவர்கள் அனைவரும் தொடர்ந்து இதே பணியில் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். மொத்தமாக இதுவரை 32 பேருக்கு இதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் எஞ்சிய 4 குடும்பத்தவர்களுக்கும் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் பணி ஒதுக்குவதற்கு அரசு தரப்பில் தயாராக இருந்தார்கள். என்றாலும் அவர்கள் அதிலிருந்து வேறு அரசு பணி அல்லாத பிற சலுகைகளை கேட்டாலும் வழங்குவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பட்டியலை பொறுத்தவரை மொத்தமாக 32 பேர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 31 பேருக்கு அரசு சார்பில் பணியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகின்றது. முதலமைச்சர் அந்த காசோலை எல்லாம் வழங்க இருக்கின்றார். இளநிலை உதவியாளர்களாக பலரும் பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட துறைகளிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலும் பணி ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். காவல்துறையில் கூட 2 பேருக்கு பணி கிடைத்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இளநிலை உதவியாளர் பணியாக பதிவுத்துறையிலும் கூட பணி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட வருவாய் அலகுகளில் கூட பலருக்கு பணி கிடைத்திருக்கின்றது. அலுவலக உதவியாளராக அவர்கள் இருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிலருக்கு கல்வி தொகுதியின் அடிப்படையிலே இரவு காவலர் என்ற அடிப்படையில் பணியிடம் அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். கரூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல, சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் என்று சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து வந்து இறந்தோருடைய குடும்பத்தவர்களுக்கும் அவர்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே பணி கிடைப்பதற்கான உத்தரவினை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கின்றார். அதை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இன்று காலை முதல் அவர்கள் மாவட்ட ஆட்சியரகத்திற்கு வருகை தந்து காத்திருந்தார்கள். அவர்களுக்கு என்ன பணி என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே உயிரிழந்து போன நபர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் கல்வி சான்றிதழை எல்லாம் பெற்று வந்தார்கள். அப்பொழுதே அரசு பணி வழங்கப்பட இருக்கின்றது என்ற தகவல் சொல்லப்பட்டது. அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப இந்த பணி நியமனத்தை வழங்கியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.